தொல்காப்பியன் சொன்னால் அச்சரமற்ற சப்தங்களே மொழியாகும் அப்படின்னா. தமிழில் 247 எழுத்து, ஹிந்தியில் 52 எழுத்து, வடமொழி சமஸ்கிருதத்தில் 51 எழுத்து, ஆங்கிலத்தில் 26 எழுத்து. இதெல்லாம் அச்சரங்கள், சொற்கள் என்று பெயர். தொல்காப்பியன் சொன்னான் 2000 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொன்னா தெரியுமா? அச்சரமற்ற சில சப்தங்களே மொழியாகும் அப்படின்னா. இப்போ கிளி பறவகை வகைகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா? தன்னுடைய ஜோடிகளே இங்கே உட்காந்துருக்கும். இது கீன்னு கத்தும், ஏதோ அது பாஷையில் டக்குன்னு இந்த பறவை பறந்து ஓடிப்படும். அதோட ஜோடி வந்துட்டு ஜாலியாக ஓடிப்படும். அப்போ அதுக்கு என்ன அச்சரங்கள், அவங்க வா போவோம் 2 பேரும் சொன்னிச்சா? இது அச்சரம் கிடையாது, எழுத்து கிடையாது. அச்சரமற்ற சில சொற்கள் சப்தமே மொழியாகும். அதுகளுக்கு அது பாஷை தெரியும், நம்மளுக்கு தெரியாது. அந்த குருவியெல்லாம் தானாகவே பேசிக்கும், நம்மளுக்கு புரியாது. மிருகங்களும் அந்த மாதிரி பேசிக்கும். குரங்கெல்லாம் இருக்க காட்டில் நம்ம பேசிகிட்டு இருக்கோம், வானம் ஓடும் போடும், அது ஓடும், அது பாஷையில் மொழி தெரியும், அதுகளுக்கு தான் அது புரியும். ஆனால் அதுக்கு அச்சரங்கள் கிடையாது. இதே விட நம்ம ஆள் வந்தான், யாரு? வள்ளுவன். அவன் என்ன சொன்னான்? கண்ணின் பெருமை கண்ணுரைக்கும், கண்ணில் வகமை உணர்வார் பெரியன்னா. காலேஜில் நீ சத்தமே தேவலடான்ட்டான். யாரு? வள்ளுவ பெருமான். தொல்காப்பியம் சொன்னால் அச்சரமற்ற சப்தங்களே மொழியாகும்ட்டான். ஏன்னா ஏதோ கான்னு இந்த பறவைகளுக்கெல்லாம் புரியுது, அந்த சத்தமே அதுகளுக்கு மொழியாக புரியுண்டா. மொழியே அச்சரங்களே தேவையில்லடா, அதுகளுக்கு புரியும் அப்படின்னா. நம்ம ஆள் திருவள்ளுவர் 2000 வருஷத்துக்கு பிறகு என்ன சொன்னார்? அந்த சத்தமே தேவையில்ல, மொழி வரும்டான்ட்டார். எப்படா அப்படின்னு கேட்டால், கண்ணின் பெருமை கண் உரைக்கும், கண்ணின் வகைமை உணர்வார் தெரியும். காலேஜில் 2 பேர் கோஜுவேஷன் ஸ்கூல், லேடிஸு அண்ட் ஜென்ட்ஸ் ஒன்றா படிக்கிற ஸ்கூல். இவன் என்ன பண்ணியிருப்பான், எப்படா காலேஜ் விடுவாங்கன்னு நினச்சிட்டு உட்காந்துருப்போம், சைட் அடிக்கிறதுக்காக. வந்து நிற்பான் முன்னாடியே. அந்த பொண்ணும் வருவா, இவனை பார்ப்பா, அவனும் பார்ப்பான். ஆமாம், எங்கே அங்கே டீ கடையில் போய் டீ சாப்பிடுமா, இல்லை பஸ் ஸ்டாண்டில் வந்து நிற்கவா, நீ இறங்குற இடத்துல நிற்கவா? இவங்க 2 பேரும் கண்ணாலேயே பேசிக்கோங்க அப்படிமா. இப்போ எங்கே மொழிபெயர்த்து சத்தம் எங்கே வந்துச்சு? நான் சொல்ல போறீங்களா? தொல்காப்பியம் சத்தமே இல்லை, ஆனால் அது மொழியாகும். சத்தமே இல்லை, கண் பார்வையே போதும்டா, கண்ணுடைய பார்வையே போதும் மொழிக்கு. சத்தம் எல்லாம் அச்சரங்களும் தேவையில்லைன்னு சொன்னவும் வள்ளுவன். கண்ணின் பெருமை கண்ணுரைக்கும், கண்ணின் வகைமை உணர்வார்கள். கண்ணாலேயே மொழி பேசிக்கலாம்டா. இந்த மாதிரிலாம் இருக்கும், அந்த மாதிரிலாம் ஸ்ட்ரைட் அடிப்பான். நாளைக்கு வரியான்னு இப்படியே கேட்பான்.